அமைதியா உட்கார்ந்திருக்கான். என்ன பாண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லாத. இப்படி எல்லாம் சொன்னக்கமா இருக்க மாட்டியே. எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. பணக்கார பசங்க படிக்கிற இடத்துல பணம் இருந்தா தாத்தா படிக்க முடியும். நம்மள மாதிரி ஏழைங்க படிக்க முடியாது தாத்தா. பாண்டி என்னடா சொல்ற? ஆமா தாத்தா, கல்வியை காசாக்கிட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், செமினார் ஃபீஸ், டொனேஷன் ஃபீஸ், பிராக்டிகல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ், ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸ். நின்னா ஃபீஸ், உட்காந்தா ஃபீஸ். விட்டா ஒண்ணுக்கு போனா கூட ஃபீஸ் கேட்பாங்க போல அத்தா. இப்படி கேட்டு கேட்டு நம்மள பீஸ் பீஸ் ஆகிட்டானுங்களா அத்தா? பீஸ் பீஸ் ஆகிட்டானுங்க. கடைசியா கல்வியை கந்து வட்டி வியாபாரமா ஆகிட்டாங்களா அத்தா? என்ன மாதிரி பசங்களை படிக்க வைக்க அப்பனா ஆத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அத்தா? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றா அத்தா, ஏசில வாழ்றவனுக்கு பசியோட கொடுமை தெரியாதா அத்தா? ஆனா பசியில வாழ்றவனுக்கு ஏசியோட குளிர் தெரியாதா அத்தா? குளிர் தெரியாது. என்னடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? பெரிய வார்த்தை எல்லாம் பேசல அத்தா. 1 லட்ச ரூபாய் பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணுமா? கட்ட முடியாதவங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டானுங்க அத்தா. 1 லட்சமா? என்னடா பாண்டி, இப்பதான் இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டணும். மறுபடியும் என்னடா புதுசா? அத்தா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நான் சொல்றதையாவது கேட்டு நடந்துக்க. என்னடா சொல்லுவ? படிப்பு வேணா வேலைக்கு போறேன்னு சொல்லுவ அதானே? டேய், எல்லா அப்பா அம்மாவும் தான் புள்ளைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, கல்விங்கிற பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உடம்புல இன்னும் உசுர் இருக்குடா. உன்னை பெரிய இன்ஜினியர் ஆக்காம சாக மாட்டாடா உன் ஆத்தா. அத்தா என்னது கல்வி தந்தையா? என்னடா டேய், நான் எப்படா கல்வியை பெத்த வளர்த்த என்ன போய் கல்வி தந்த தாத்தான்னுக்கிட்டு எது எப்படியோ கள்ளச்சாராயம் காய்ச்சினவனா கல்வி தந்தைன்னு கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் காலேஜில் மீட்டர்ல ஓகேவா? எவ்வளோ? 25 லட்சம் 30 லட்சம் ஒரு சீட்டுக்கா? என்னது புது காலேஜ்? சரி பரவாயில்ல, நீ மீட்டர் போட்டு நான் பாத்துக்கிறேன். ஏதோ புது மீட்டர் நினைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பிரின்சிபல் காரு நமஸ்காரம் ஆண்டி. ஏயா காலேஜில சீட்டு கேட்கிற ஆளை கூட்டு வானா லட்டு விக்கிற ஆளை கூட்டு வந்திருக்க? இல்ல சார், அவங்க பாச தெலுங்குல உங்களுக்கு வணக்கம்னு சொல்றாரு சார். அது சரியா, எதுக்கு வந்திருக்காங்க சார்? அவர் பையன் +2ல 40% மார்க் வாங்கியிருக்கான். சரி, நம்ம காலேஜ்ல பிஇ மெக்கானிக்கல் சீட் கேட்டு வந்திருக்காங்க சார். வேளங்காதவன் 40% வாங்கினா 30% வாங்கினா எனக்கு எத்தனை % வருதுன்னு கேளியா? சார் 3 லட்சம் தரேன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு? அவன் நாம தான் பார்த்து சொல்றியா? டேய், ஏமாத்திருவான். 5 லட்சம் ரூபாய் இருந்தா பேச சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பு சார். டீல் ஓகே. சொரியா చూడండి, பையனுக்கு சீட் கன்ஃபார்ம். சரி நீ கிளம்பு, மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். கோவிந்தா கோவிந்தா. திருப்பதிய குத்தகைக்கு எடுத்திருப்பானோ? சார் என்ன வெளியே ஒரு வில்லேஜ் பார்ட்டி மஞ்ச பையோட வெயிட்டா உட்கார்ந்திருக்காங்க சார். உள்ள வர சொல்லட்டுமா? டேய், மஞ்சா பையாவது கஞ்சா பையாவது கட்டுக்கிட்ட பணம் கொண்டு வந்துருப்பா. சீக்கிரம் கூட்டு வாடா, போடா. மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன். என்ன ஐயா கொய்யாவா? ஆமா, பையில என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணே இல்லையா? அப்ப நில்லு, இப்ப சொல்லு. ஐயா, என் பையன் முத்துப்பாண்டி உங்க காலேஜ்ல தான் ஐயா படிக்கிறான். படிக்கட்டும். போன 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஃபீஸுக்காக என் வீட்டை வித்து 2 லட்சத்தை உங்க காலேஜ்ல கட்டினேன். மறுபடியும் 1 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டினாதான் பரீட்சை எழுத முடியும்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்ன. இப்ப என்ன அதுக்கு? நாங்கெல்லாம் ஏழைங்க. அடிக்கடி இப்படி பணம் கட்ட சொன்னா நாங்க எங்கயா போவோம்? அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ஃபீஸை விட அதிகமாவே கட்டிட்டோம். அதையும் மீறி சம்பந்தமே இல்லாம பணம் கட்ட சொன்னா நாங்க என்னையா பண்றது? சம்பந்தம் இருக்கு. இப்போ நீ நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்ட சும்மா ஏழைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. நான் காலேஜ் கட்டினதே பணக்கார பிள்ளைங்களுக்காக தானே. உன் புள்ள மாதிரி கவுன்சில்ல செலக்ட் ஆன பசங்களுக்கு இல்ல. என்னமோ அரசாங்கம் சொன்ன ஃபீஸ கரெக்டா கட்டிடும் தையோ தக்கன்னு குதிக்கிற. அரசாங்கம் சொன்னதை எவன் தான் கேக்குறான்? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேட்டான்? ராவா குடிக்கல. உக்கார். புகை உயிருக்கு பகன்னு அதே அரசாங்கம் தான் சொல்லுச்சு. எவன் கேக்குறான்? புக்குன்னு மூஞ்சி மேலே ஊதல. ஏ சர்டிபிகேட் படத்தை 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க தான் பார்க்கணும் அரசாங்கம் சொல்லுச்சு. எவன் கேக்குறான்? நமிதா படத்தை நடு சீட்ல உட்காந்து தலையை நட்டுன்னு பாக்கல. இவ்வளவு ஏன் மனைவி மட்டும் நேசிய எய்ட்ஸ் ஒரு மாணி யோசின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. எவன் கேக்குறான்?
தாசி வீட்டுல போய் ஜல்சா பண்ணல. இதத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். அரசாங்கம் சொல்றத நான் மட்டும் எப்படி கேட்க முடியும்? நான் ஒரு அயோக்கியன். மூஞ்சியே பார்க்காத. பணம் இருக்கா இல்லையா? அது பணம் இருந்தா படிக்க வை, இல்லனா நீ. அப்படி பார்த்தா நானும் ஒரு தந்தை முறைதான். கல்வி தந்தையோட விசிட்டிங் கார்டு. எனி டைம் கிளிங் 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 கால் மீ. 24 hours ஃப்ரீ சர்வீஸ். பாசத்தோட தான் போற. படிப்பு இல்ல, படுத்துருவா. நெக்ஸ்ட். இருந்த வீட்டையும் வித்தாச்சு, வேலை செய்யற இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு, சொந்த பந்தத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம். கட்டின புடவை தாலி முத கொண்டு வித்தாச்சு. இருக்கிறது இந்த உடம்புதான். எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவன் படிக்கணும் படிக்கணும். இந்த உசுறு இல்ல, உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல. என் பையன் பெரிய இன்ஜினியர் ஆகணும். யாரு வந்திருக்கேன் சொல்லு. நான் தான் கல்வி தந்து வந்திருக்கேன். என்னது சின்ன புள்ள தானே அழுதுகிட்டு இருக்க? அடிய கலியுக கண்டகியா பெத்துட்டல. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளி உட்காரு. அச்சிக்கு அச்சிக்கு அச்சிக்கு. செருப்பு போடுறியான்னு பார்த்தேன். இந்த பாருடி, நானே முற்றம் துறந்த முனிவர் ஆயிட்டேன். இனிமேல் நீ முக்காடு போட்டு என்னடி பண்ண போற? சோபாரா, உன் பிள்ளைக்காக உன்னையே இழக்க துணிஞ்சித்தான என்ன இங்க வர சொன்ன. அதுக்கப்புறம் இந்த முந்தான உன் மேல இருந்தா என்ன, என் மேல இருந்தா என்ன? அருடி. உன்னை படிக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல ராசா. என்ன மன்னிச்சிடு. அதா அதா